ஹலோ மக்களே! ரீசென்ட்டா தமிழ்நாட்ல அசெம்பிளில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குறோம். அதன்படி திங்கட்கிழமை நடந்த அசெம்பிளில அமைச்சர் பர்வீஸ் அவர்கள் வந்து திருவள்ளூர்ல நடந்த அமோனியா கசிவ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசு அதுக்கு என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணோனே சபாநாயகர் குறுக்கிட்டு இது 110 ரூல் கீழ் வரனால நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் கன்டின்யூ பண்ணுங்கன்னோனே ஆப்போசிட் லீடர்ஸ் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ 110 ரூல் அப்படின்றது என்னன்னு வாங்க பார்க்கலாம். 110 ரூல்ன்றது வந்து தமிழ்நாடு அசெம்பிளியோட ஒரு ரூல். இந்த 110 ரூல் கீழ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோ, இல்ல அமைச்சரோ, இல்ல அரசு தரப்பினரோ பொதுமக்களுக்கு தேவையான ஒரு ஸ்கீமையோ, இல்ல ஒரு முக்கியமான அறிவிப்பையோ வெளியிடலாம். அப்படி வெளியிடும்போது ஆப்போசிட் லீடர்ஸ் இந்த அறிக்கைய பொறுத்து, இந்த ஸ்கீம பொறுத்து கொஷின் ரைஸ் பண்ணவோ, இல்ல டிபேட் விவாதிக்கவோ கூடாது. ஸோ அதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே. பட் நேத்து நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி சபாநாயகரோ, இல்ல அமைச்சரோ இது 110 ரூல் கீழ வருது அப்படின்னு சொல்லல. பட் ஆப்போசிட் பார்ட்டி கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இது 110 ரூல் கீழ வருதுன்னு சபாநாயகர் சொன்னோனே, நீங்க நாங்க கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்றதுக்காக ரூல் நம்பர் 110 யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சபாநாயகர் பண்ணது கரெக்ட்டா? தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.